ஹலோ தோழா நேயர்களுக்கு வணக்கம். உண்மையான அரசியல் தகவல்களை நடுநிலையோடு நின்று மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற எங்களோட இந்த பணி தொடர உங்களோட ஆதரவும் எங்களுக்கு தேவை. நம்ம வீடியோஸில் தேங்க்ஸ் பட்டன் எனபிள் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் பட்டன் அல்லது கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால் முடிஞ்ச நிதி உதவிகளை செஞ்சு நம்ம சேனல் வளர்ச்சிக்கு உதவுங்கள். வணக்கம் ஹலோ தோழா. வணக்கம் ஹலோ தோழா. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா அப்படி நீ சொல்லிடு இல்லை நான் சொல்லட்டுமா? சரி நானே சொல்கிறேன். இன்னைக்கு எதை பற்றி நான் சொல்கிறேன். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒன்னு சொல்லு அமைதியா இப்ப வந்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அந்த வீடியோ நீங்களே பாத்துட்டு வந்துருங்களேன். It is not your responsibility. You are earning for a channel for monthly salary. Is it your responsibility? Are you working for free? Are you working for free? Are you working for free? Then get out. ஓ இதுக்கு தான் ஒரு நிமிஷம் நான் சொல்லி வெறுப்பேத்தினியா? சரி அண்ணாமலை என்னவே இவ்வளவு கோவப்படுறாரு? அங்க என்ன விஷயம் நடந்துச்சு? முதல்ல அங்க எஸ்ஆர் பத்தி என்ன நினைக்கிறீங்க, இந்த கோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இதை பத்தி உங்களுக்கு கருத்து அப்படின்னு ஒரு பிரஸ் காரர் போய் கேட்டாருங்க. அவ்வளவுதான். அதுக்குள்ள நம்ம அண்ணாமலை எனக்கு கோவம் உச்சகட்டத்துக்கு போயிட்டாரு. கோவர்ல நீ சொன்ன மாதிரி பார்த்தா முன்னாடி அவர் சொல்லிட்டாரு போதுங்க இதை பத்தி என்ன கேட்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி நீட்னா கோவதானே வரும் அண்ணனுக்கு. அதனால தான் அவர் கோவப்பட்டு கத்திருக்காரு. ஆமா உண்மைதான். அவரும் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு ஏஎன்ஏ சேனல் மட்டும் நான் பேசவே மாட்டேங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஏஎன்ஏ சேனல் தவிர்த்து மத்த லோக்கல் சேனல் இருந்துச்சு. ஆனா இன்னொரு விஷயம் ஒண்ணு தெரியுமா, இந்த இன்சிடென்ட் எப்ப தெரியுமா நடந்துச்சு? அண்ணா வந்து அந்த கட்சி ஆபீஸ் கிட்ட வரும்போது காரை விட்டு இறங்கின உடனே நீட்டாரு மைக்க. அங்க எதுவுமே பேசல. எங்க நம்ம அண்ணன் தம்பிங்களை காணும் அப்படின்னு தேடினாரு போல. யாருமே இல்ல. சரி ஓகே எதுவும் பேச வேணாம்னு சொல்லிட்டு உள்ள போனாரு. போனேன் எல்லாம் நிக்கிறாங்க. அடடா லோக்கல் சேனல் நிக்குது, அதாவது லோக்கல் சேனலுங்க அண்ணன் தம்பிங்களா நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கம்கியர் அப்படின்னு கூப்பிட்டு ஏன் அப்படி கேட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் சண்டை போட்டு நிக்கிறாரு. இல்ல இவர் வந்து பிரஸ் கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாரா இல்லன்னா பிரஸ் கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரான்னு தெரியல. அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணணும்னா காரை இறங்கிட்டு அப்ப இல்லங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போயிங்கன்னு சொன்னா பரவாயில்ல சொல்லிருக்காங்க. சொல்லிட்டு விட்டு இருக்காரு. ஏங்க எதுக்கு பேசுறீங்க போங்க அடிப்பாங்க போங்க ஒரு கத்தி விட்டுருக்காரு. அவள்ல கேமரா பார்த்தது ஓகே இதான் கண்ணு மறுபடியும் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு என்ன நீங்க அப்படி உங்களுக்கு கொம்பா முளைச்சிருக்கா? ஏன் நேசன்னா கொம்பா நீ என்ன நீ சம்பளத்துக்கு வேலை செய்யற ஒரு சாதனை ஆள் தானே நீ உனக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்க அப்படின்னு சொல்லி திட்டி இருந்தாரு. ஆமா இங்க வந்து பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, அண்ணாமலை வந்துட்டு அவர் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல எங்க ட்ரெண்ட் கிரியேட்டர்ஸா ட்ரெண்ட் செட்டர்ஸா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம அண்ணன் வந்து கண்டென்ட் கிரியேட்டர். ஆமா இப்போ வந்து கண்டென்ட்டே இல்ல. அதாவது அவர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு பேசினா அது ஒரு கண்டென்ட்டா வந்திருக்கும். ஆனா அந்த கண்டென்ட் விட்டு என்னையா கண்டென்ட் பேசுறீங்க நான் உருவாக்குற பேர் கண்டென்ட்னு சொல்லிட்டு வாங்க பிரஸ்காரனே நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு புது கண்டென்ட் கிரியேட் பண்ணி விட்டாரு. அவர் அந்த அண்ணன் தம்பின்னு சொல்றாருல அண்ணன் தம்பியா நாங்க வந்து பழகிட்டு வரோம்னு சொல்றாருல யார சொல்ல வர்றாருன்னா அந்த நியூஸ் போட்டாங்கல்ல அண்ணாமலையுடன் அடாவடியாக ரிப்போர்ட்டர் கோபத்தில் கொந்தளித்த அண்ணாமலை அப்படி சொல்லிட்டு இப்படி மாத்தினாங்களா அவங்களதான் வந்து அண்ணன் தம்பி சொல்றாரு. அவங்க அண்ணன் தம்பிய வந்து ஒரு இப்படி எல்லாம் 1000 தான் இருந்தாலும் அவங்க அண்ணன் தம்பிங்க நாங்க அடிச்சு போண்டா திட்டி போண்டான்ற மாதிரி அவர் 1000 விஷயம் பண்ணிருக்காரு. அண்ணன் தம்பிக்குள்ள 1000 இருக்கும் அவங்க அடிச்சுப்பாங்க திட்டிப்பாங்க அந்த மாதிரி நிறைய சம்பவம் அண்ணன் பண்ணிருக்காரு. 1000 500 இல்ல 200 300 தான். என்னப்பா 200 வேணாம் நான் 400 அனுப்பிச்சு விட்டுறேன் நீ அப்படி பண்ணு அப்படின்னு சொன்னவர் தான். அதுதான் வந்து அண்ணன் தம்பிக்கிட்ட ஒரு தெரியுமா, அண்ணன் தம்பி மட்டும் இல்ல அண்ணன் தங்கச்சி ஒரு தெரியுமா உனக்கு? நீங்க வாங்க சிஸ்டர் இங்க வாங்க வந்து போய் பேசுங்க நீங்க வாங்க பக்கத்துல வாங்க. இதே வேலையாத்தான் அலையிறானா அண்ணனுக்கு அப்படி என்ன ஒரு நியூஸ் இப்படிச பார்த்தாலே ஒரு கோவம் வந்துருந்தல. இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருப்பாரு என்ன நீங்க குரங்கு தாவற மாதிரி என்ன சுத்தி சுத்தி வரீங்க போங்க 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 அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆம்புஷ் அது நான் மரத்து மேல குரங்கு தாவற மாதிரி எல்லாம் சுத்தி சுத்தி வரீங்களா என்னது? ஆமா ஆமா நானும் பார்த்தேன். அது அண்ணன் இப்ப நான் உன்னை திட்டுறல டே பண்ணி மாடுன்னு அது மாதிரி அவர் உரிமையா வந்து குரங்குன்னு சொல்லி திட்டிருக்காரு போல செய்தியாளர்கள். என்ன ஒரு என்னங்க இப்ப இருக்க அண்ணன் தம்பிங்க 90s கிட்ஸ் இப்போ ஜென்ஸ் எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. நீங்க என்ன அண்ணன் தம்பிங்க இதை பார்த்து கத்துக்கோங்க. அவரு பேருக்கு ஏத்த மாதிரி இருக்காரு அண்ணனா இருக்காரு. அது கரெக்ட். அப்புறம் மன்னிப்பு கேட்கணும் இதுக்குன்னு சொல்லி கேட்கும்போது நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கறதுல வந்து என் ரத்தத்திலே இல்ல அப்படின்னு சொல்லி. யார் ரத்தத்துலங்க இந்த மன்னிப்புலாம் இருக்கு? வைட் பிளட் இது மட்டும் தானே இருக்கும், ரத்தத்துல மன்னிப்பு வேற யாருக்காச்சும் இல்ல. சயின்டிபிக்கா பார்த்தா என்ன அண்ணன் பாத்துருப்பாரு போல யார் ரத்தத்திலாச்சும் மன்னிப்பு இருந்திருக்கும். பார்க்காம அவர் பேச மாட்டார். ஏன்னா அவர் வந்து நிறைய புக்கு படிப்பாரு தெரியுமா. நீ ஆமா நீ ஃப்ரீயா இருக்கும் என்ன பண்ணுவ? சும்மா இப்படி ரீல்ஸ் பார்ப்பேன் கமெண்ட் பார்ப்பேன். ஆனா அப்படி இல்ல புக்கை பார்ப்பாரு உள்ள இருக்கிற வார்த்தையை பார்ப்பாரு. அதுல இருந்து ஏதாச்சும்
கண்டுபிடிச்சிருப்பாரு எப்பா ஏன்பா ஒரு ஏதோ டயலாக் பேசிட்டாரு சயின்டிபிக்கா வச்சு இப்படி கலாச்சிருந்தா நியாயமா? சரி அது விடு. அப்படி ஒரு செய்தியாளருக்கு வந்து நீட்டுறாருன்னா ஓகே, நீங்க ஏன் அவ்வளவு ஒரு டென்ஷன் ஆகணும்? முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க, அதோட விட்டுலாமே. கூப்பிட்டு வச்சு அவ்வளவு வன்மத்தை ஏன் காட்டணும்? ஏன்னா அவர் கேட்டது வந்து ஒரு ஏதோ ஏனாதானமா தமிழகத்தை ஏதோ ஒரு மூல முடுக்க நடக்குதுல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்கல. ரொம்ப ஒரு சீரியஸ் இஷ்யூ தான். அந்த கோவை இஷ்யூக்கு நம்ம நேற்று கூட வீடியோ போட்டிருப்போம். அது அவ்வளவு தீவிரமான ஒரு விஷயம். உங்களை மாதிரி ஒரு தலைவர்கிட்ட தான் கேட்க முடியும். நீங்களாம் வந்து ஒரு பாஜக என்பது பெண்களுக்கு வந்து பயங்கரமா பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு கட்சி. அவங்ககிட்ட வந்து நீங்க பாதுகாப்பு கொடுக்கிற விஷயத்துக்கு ஒரு தீங்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கேட்கும் போது எஸ்ஐஆர் பத்தியும் அவர் கேட்டாருன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்குதான் அண்ணன் வந்து இவ்வளவு பொங்கி எழுந்திருக்காரு. அண்ணன் மட்டும் இல்ல, தம்பிங்க, அதாவது நியூஸ் ரீடர் மட்டும் இல்ல, அண்ணாமலை ஃபாலோ பண்ண சில தம்பிங்க வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல அந்த வீடியோலயே அண்ணாமலை ஃபயர் அப்படிலாம் போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ கீழே அந்த கமெண்ட் செக்ஷன் அப்படி எழுந்தாங்க. ஆனா இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் எப்படி எழுப்புவாங்கன்னு நமக்கு தெரியாது. கேட்பாங்க, நீ ஏன் வந்து அண்ணாமலையை பத்தி பேசுற? அவர் இந்த மாதிரி பேசிருக்காரு, இவர் இந்த மாதிரி பேசிருக்காரு, இவர் ரிப்போர்ட் எப்படி பேசுறாரு, அதெல்லாம் எடுத்து போடு. அப்பெல்லாம் உங்க வாய் மூடி நிக்கல, இப்ப வந்து யார் பேசுறீங்கன்னு சொல்லுவாங்க. நேத்து நான் பார்த்த ரீல்ஸ் என்னடா இது, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆமா, ஏன்னா அந்த இஷ்யூ வந்து நிறைய பேர் தெரியல. அவர் வந்து கத்தது மட்டும் தான் தெரியுது. அதுக்கு முன்னாடி என்ன கேள்வி கேட்டது சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியல. அதை சும்மா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் பகிர்ந்துக்கும் நான் நினைச்சோம். நீங்க வந்து உங்க அண்ணாமலை அண்ணா கோவப்பட்டது நியாயம் தான், இப்படி ஒரு காரணம் இருக்கு தெரிஞ்சுட்டு பேசுன்னு சொல்லுவீங்களே, எல்லாமே இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நானும் தெரிஞ்சுக்கிறோம். அந்த இன்ஃபர்மேஷனை நான் அடுத்த வீடியோல கூட போறேன். ஏன்னா அந்த உண்மை நிறைய பேர் தெரியணும். அண்ணாமலை அண்ணாவோட கோவத்துக்கு பின்னாடி இருக்க காரணத்தை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. நம்ம ஹலோ தோழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. அவ்வளவுதான், வீடியோ முடிஞ்சா? ஒரு நிமிஷம், இல்ல ஒரு நிமிஷம், இல்ல ஒரு நிமிஷம்.